திருப்பூரில் நேற்றிரவு பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசாமி. ராமசாமி, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? தற்போது இந்த மழை வெள்ளம் காரணமாக அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறதா? நிச்சயமாக தமிழகத்தில் வானிலை ஆராய்ச்சி மையம் சார்பில் திருப்பூர் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கடந்த 2 தினங்களாகவே திருப்பூர் மாவட்டத்தில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு சுமார் நள்ளிரவு 2 மணிக்கு மேல் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக திருப்பூர் மாநகரில் வீரபாண்டி, காந்தி நகர், அங்கேரிபாளையம், பாளையக்காடு, நல்லூர் என பல்வேறு பகுதிகளிலும் மழையானது கொட்டித்தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வீரபாண்டி அடுத்த பழவஞ்சிபாளையம், குறவர் காலனி பகுதியில் மழைநீரானது வீடுகளுக்குள் புகுந்தது. சுமார் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கு உள்ள சூழ்நிலையில் அந்த வீடுகளுக்குள்ளானது தண்ணீர் புகுந்தது. முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது வீடுகளுக்குள் சூழ்ந்துள்ளதால் அந்த வீடுகளில் தங்கியுள்ள குடும்பத்தினரது வாழ்வாதாரமானது கேள்விக்குறியாகியுள்ளது. இதனிடையே மேலும் அந்த அப்பகுதியில் ஏராளமான குழந்தைகள் உள்ள நிலையில் அவர்களை வைத்துக் கொண்டு இரவில் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த குடும்பத்தினர் தவித்து வந்துள்ளனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீரை உறிஞ்சும் இயந்திரம் கொண்டு அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை அகற்றி வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யவும் மாநகராட்சி சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமசாமி. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.